நல்ல ஸ்பான்ச்சியான அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பு கவுனி அரிசி தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு கஞ்சியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி தோசையா கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி, 1 கப் அளவு பச்சரிசி, 1/2 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 5 தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஆட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அவலை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் அவலை சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்க கிரைண்டர் வேணாலும் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவும் நல்லா கொரனும் இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கருப்பு கவுனி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.